இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பெரியபட்டினத்தில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரியபட்டினம் சந்தனக்கூடு 2026 நடத்தப்பட்ட இது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் போனது கிடையாது. நான் அதிகமாக ஏர்வாடி சந்தனக்கூடுக்கு தான் போயிருக்கேன். இது என்னென்னு பார்ப்போங்கிறதுக்காக தான் வந்தேன். நான் இந்த வருஷம் பார்த்தா கடைகள்லாம் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. எல்லாம் நைட்டுக்கு 9 மணிக்கு மேலே தான் கூட்டம் வருமா. நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா 7 மணி, அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. கடைகள்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. பார்த்தா இந்த சின்ன பிள்ளைய விளையாடுற இதுகளும் கொஞ்சம் ராட்டினம், அந்த மாதிரி பெரிய ஆளுகள் விளையாடுற இந்த மாதிரி எல்லாமே விளையாடக்கூடிய இதெல்லாம் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் வந்திருந்தவங்க மட்டும் ஆடிக்கிட்டு எல்லாம் சாப்பிட்ற கடைகள் எல்லாம் நிறையா இருந்துச்சு. நான் கூட என்னமோ நினச்சிட்டு வந்தேன், பெரியபட்டினம் சந்தனக்கூடு அந்தளவுக்கு பிரபலமாக இருக்காதுன்னு. வந்து பார்த்தா தெரியுது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது 4 நாள் நடக்குமா. அந்த பெரியபட்டினத்தில் உள்ள சந்தனக்கூடு இது பார்த்திங்கன்னா 4 நாள் நடக்குமா. அதில் 4 நாளுமே கூட்டம் வருமா நல்லா. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்தேன்னா எனக்கு பார்க்குறதுக்கு புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் இதுவரை வந்தது கிடையாது. பார்த்திங்கன்னா வெளியூர் ஆளுகள் நிறையா வந்துருந்துச்சு. பெரியபட்டினம் சந்தனக்கூடு நல்லாயிருக்குமா பார்க்குறதுக்கு. நைட்டு தான் அந்த கூடு ரெடி பண்ணி ஒரு 3-4 மணிக்கு அங்கேருந்து வருமா. அந்த தர்காவில் அந்த இதுகள்லாம் நடத்தப்படுமா. பார்க்குறதுக்கே ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. இப்போ கடையில் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த சைட்லலாம் இங்கிட்டு உள்ள கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இனிப்புக்கு வகையெல்லாம் ரெடியாகி வச்சுருந்தான் விற்பனைக்கு. இங்கிட்டு பார்த்தா கப்பல், இந்த ராட்டினம் இது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஆளுகள் அதனால் அதெல்லாம் ஒன்றுமே ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஆளுகள்லாம் வந்ததோடு தான் அது எல்லாம் 9 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கும் கடைகள் நிறையா இருந்துச்சு. இது பார்த்தா சின்ன பிள்ளைகள்லாம் அந்த ஒரு தண்ணியில் வச்சு விளையாடுறது பார்த்திங்கன்னா எல்லாம் டிக்கெட் ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் வித்தியாசமாக இருந்துச்சு ஒன்று. இப்போ இந்த தண்ணியில் இறங்கி விளையாடுற இதே பார்த்திங்கன்னா டிக்கெட்டு போய் எவ்வளோன்னு கேட்டு விசாரித்தோம்னா அங்கே சொல்கிறாப்புல 70 ரூபாயாம். 70 ரூபா 80 ரூபா சொல்கிறாப்புல. ரொம்ப ரேட்டுமே பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. எல்லாமே கேட்டதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நாங்கள் காசு கட்டி தான் தம்பி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு நான் அந்த ரேட்டு வச்சா தான் நாங்கள் இது பண்ண முடியாத மாதிரி சொன்னேன். இது நம்ம ராமநாதபுரத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு பெரியபட்டினம் சந்தனக்கூடுன்னு சொல்லுவாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு இடம். பாருங்கள், இப்போ நைட்டு நம்ம 4 மணி ஆயிடுச்சு. சந்தனக்கூடு தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு அப்படியே கொண்டு இதெல்லாம் நிற்கக்கூடிய ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மதத்துக்காரங்களும் சேர்ந்து நிற்கிறாங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து இந்த கொண்டாடுறாங்க இந்த திருவிழாவை. பாருங்கள், பூ வாங்கி, இந்த மல்லிகைப்பூ வாங்கி அந்த கூடு மேலே எல்லாருமே தூக்கி போட்டு அது ஒரு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை இது பண்ணுறதுக்காக அந்த பூவை வாங்கி தூக்கி போடுறாங்க எல்லாருமே. நீங்களும் இந்த வருஷம் அடுத்த வருஷம்